ஹாய் கைஸ், இன்றைக்கி நாம் ஒரு பிளான்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். 1 month முன்னாடி நாங்கள் நிறையவே பிளான்ஸ் வாங்கியிருந்தோம். பட் இந்த ரம்பூட்டான் மட்டும் எங்கே நடுறது அப்படின்னு தெரியாமலே வச்சுருந்தோம். இன்றைக்கி நாங்கள் அதுக்கு ஒரு பிளேஸே செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வேஸ்ட்டெல்லாம் நாங்கள் போட்டு எரிக்கிற அந்த பேக் யார்டில் கொஞ்சம் பிளேஸ் இருந்துச்சு. அதில் தான் நாங்கள் நட போகிறோம். ஸோ நான் அந்த ரம்பூட்டான் பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பள்ளம் தோண்டிக்கிட்டேன். இந்த பிளாஸ்டிக் கவரையும் பிரித்து எடுத்துக்கிட்டேங்க. பிளாஸ்டிக்லாம் நாங்கள் இப்போ பேக் யார்டில் போடுறதே இல்லை. செப்பரேட்டாக அதை போட்டுட்டு அதை எரிச்சிடுவோம் நாங்கள். பிகாஸ் லேண்ட்லாம் போட்டுறதுனால லேண்ட் ஸ்பாயில் ஆகிடும். அதனால தான். ஸோ தோட்டின பள்ளத்துக்குள்ளாடி அந்த பிளான்ட்டை வச்சுக்கிட்டேங்க. ஸோ கொஞ்சம் மண்ணையும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதோட பேஸ் இருக்குல்ல, இந்த பிளான்ட்டோட பேஸில் மண் ரொம்பவே கட்டியாக இருக்குங்க. அதை கொஞ்சம் இந்த மாதிரி இலக்கி விட்டுக்கிட்டேன். ஸோ இப்படி பண்ணும்போது இது புது மண்ணு கூட சேர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா நான் கொஞ்சம் கம்போஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இல்லை வீட்லேயே கம்போஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த கம்போஸ்ட் தான் இதுக்கு கொஞ்சம் போட போகிறேன். இதுக்கு கம்போஸ்ட் கொஞ்சமாக போட்டாலே போதும். 2 கைப்பிடி அளவுக்கு தாங்க நான் இன்றைக்கி போட்டுக்கிறேன். பிகாஸ் இந்த கம்போஸ்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க யூஸ் பண்ணணும். பிளான் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் போட்டு பிளான் பண்ணும்போது இந்த பிளான்ட் வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் பிளான் தாங்க பிளான் பண்ண போகிறேன். இதுவும் ரம்பூட்டான் தான். பொதுவாகவே ரம்பூட்டான் பிளான் பண்ணும்போது 2 பிளான்ட் பக்கத்தில் இருக்கணும், இல்லை கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இதில் காய் வர்றதுக்கு 2 பிளான்ட் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால தாங்க நாங்கள் 2 பிளான்ட் வாங்கிக்கிட்டோம். ஒரு பிளான்ட் 500 வரைக்கும் வருது. இந்த பிளான்ட் கொஞ்சம் ஹைட்டாகவே இருந்துச்சு. 1 month ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இதோட இலையெல்லாம் கொஞ்சம் கரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணிக்கிட்டோம். ஃபைனலி அதுக்கு தண்ணியும் விட்டுக்கிட்டோங்க. இந்த கம்போஸ்ட் போடும்போது கண்டிப்பாக அதுக்கு தண்ணி விட்டுறணும், இல்லைன்னா பிளான்ட் டேமேஜ் ஆகிரும். ஸோ இந்த பிளான்ட் ஒரு பக்கமாக சரிஞ்சே இருந்துச்சு. அதனால ஒரு குச்சி நாட்டிக்கிட்டு அந்த பிளான்ட்டை சேர்த்து கட்டி விட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பிளான்ட் ஸ்ட்ரைட்டாக வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா கீழேயே பிளான்ட் விழுந்து வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேலே பிளான்ட் வராது. இன்னொரு பிளான்ட் ஸ்ட்ரைட்டாக தான் இருந்துச்சு. பட் அதையுமே நான் கட்டி விட்டுக்கிட்டேன். பிகாஸ் மழை வரும்போது கண்டிப்பாக அது கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபைனலி நான் 2 பிளான்ஸையுமே பிளான் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.